டாக்டர் ஷோபனா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். 30 வருட கல்லூரி பணி அனுபவம் உள்ளது. 2026 அறம் விருதுகளுக்கு என்னை தேர்ந்தெடுத்து சாதனையாளர் விருது வழங்கியமைக்கு மிகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் பாக்யராஜ் ஐயா அவர்களுக்கு, அறம் விருதுகள் நிறுவனத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த விருதுகள் பெறுவதற்கு என்ன தகுதி, எப்படி எனக்கு கொடுத்தார்கள், சாதனை என்ன செய்தேன் என்பதை பற்றி ஒரு சிறு விளக்கம் கொடுக்க நான் விரும்புகிறேன். ரொம்ப சுமாராக சாதாரண பால்வாடி பள்ளிக்கூடத்தில் தமிழ் வழி கல்வியில் பயின்று பிபிஏ, எம்சிஎஸ், எம்ஃபில் மற்றும் எம்பிஏ, பிஹெச்டி முனைவர் பட்டம் 5 பட்டங்கள் யாருடைய எந்த உதவியும் இல்லாமல் என் தந்தையின் ஊக்குவித்தல், அந்த ஒரே ஒரு என்னுடைய தந்தையுடைய ஊக்குவித்தல் ஒன்றை மட்டுமே அடிப்படையாக கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் வடிவமைத்திருக்கின்றேன். இதுவரை 1995 என்னுடைய ஆசிரியர் பணி தொடக்கம். அன்றிலிருந்து இன்று வரை பல்லாயிரக்கணக்கான மாணவிகள் என்னிடம் பயின்றுள்ளனர். நான் என்னுடைய வகுப்பில் மாணவிகளுக்கு வெறும் சப்ஜெக்ட் பாடங்கள் மட்டுமே கற்றுத்தருவது கிடையாது. வாழ்க்கை பாடத்தை நான் கற்பிக்க முயல்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களையும், வாழ்க்கையில் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளையும் நான் கற்றுக் கொடுத்து வருகிறேன். 2025 ஜூலை மாதம் வெற்றியின் வழிகாட்டு என்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றேன். அதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் நான் கடந்து வந்த பாதையும் வழிகளும் என்னுடைய வழியையும் சேர்த்து கொடுத்துள்ளேன். பிழைகள் வேண்டுமானால் இருக்கலாம், அதில் காப்பி பேஸ்ட் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. இந்த நேரலையில் உங்களிடம் நான் வருவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உள்ளது. இதில் பல்லாயிரக்கணக்கான மாணவிகள், என்னுடைய மாணவிகள் இந்த யூடியூப் சேனலில் என்னை ஃபாலோ செய்கிறீர்கள். எனக்கு இதுவரை நான் எந்த மாணவிகளிடமும் சப்ஸ்கிரைப் செய்ய, ஷேர் செய்ய கேட்டதே இல்லை. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கேட்டது கிடையாது. முதல் முறையாக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான். என்னிடம் படித்த மாணவிகள் உங்களுடைய உண்மையான ஃபீட்பேக்கை, என்னுடைய வகுப்பு நான் நடத்திய விதம், நான் சொல்லிக் கொடுத்த முறை உங்களை எந்த அளவுக்கு வந்து சேர்ந்தது, உண்மையாகவே நீங்கள் என்னுடைய வகுப்பில் சந்தோஷமாக இருந்தீர்களா, நான் நடத்திய பாடங்கள் உங்களுக்கு புரிந்ததா என்ற உண்மையான உங்களுடைய ஃபீட்பேக்கை நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு ஆசிரியர், உங்களுக்கு தெரியும், மாணவிகளுக்கு எந்த அளவுக்கு நான் உதவி புரிவேன் என்பது உங்களுக்கு தெரியும். நான் எதையும் யாரிடமும் எப்பொழுதும் எதிர்பார்த்ததும் கிடையாது, வாங்கியதும் கிடையாது. நான் இதுவரை மாணவிகளிடமிருந்து ஒரு பைசா கூட நான் வாங்கியது கிடையாது. பல மாணவிகளுக்கு கல்லூரி கட்டணம் செலுத்தி படிக்க வைத்து கொண்டிருக்கின்றேன், அது உங்களுக்கு தெரியும். வருடத்திற்கு 3 முறை நான் முதியோர் இல்லம், குழந்தைகள் காப்பகம், கருணை இல்லத்துக்கு என்னால் முயன்ற அளவு என்னுடைய பிள்ளைகள் பிறந்த தினம் அன்று நான் அவர்களுக்கு உதவி செய்து வருகிறேன். இன்று என்னுடைய பேங்க் பேலன்ஸ் வெறும் 47 ரூபாய் தான். அது எனக்கு பெருமையாக தான் இருக்குது. நாம் வாழ்கின்ற வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். உங்களிடம் நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். இந்த 30 வருட பணி அனுபவத்தில் என்னிடம் படித்த மாணவிகள் யாராக இருந்தாலும் உங்களுடைய உண்மையான கணிப்பை, ஃபீட்பேக்கை தயவு செய்து
பதிவிடுமாறு உங்களுடைய ஆசிரியர் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்வில் எந்த விதமான சொத்தோ சுகமோ என் பேரில் எதுவும் இல்லை. நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு அன்பளிப்பை, ஃபீட்பேக்கை எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரமாக, தவமாக, என்னுடைய நலமாக நான் ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.